ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் 2019 2024 வரைக்கும் கேட்ட 150 கேள்விகள் பார்க்க போகிறோம். எல்லா கேள்விகளும் ஒரே வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் திருக்குறள் எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக ஆயிருக்கு. அந்த கொஷின்ஸ்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்லேருந்து திரும்பவும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பகிர்ந்து உண்ணுவாரை, ஷேர் பண்ணி சாப்பிட்றவங்கள பசி என்னும் கொடுமை நோய் அணுகுவதில்லைன்னு சொல்கிறாங்க. காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னா, உலகத்தை விட பெரியது. தக்க காலத்தில் உதவி செய்கிறவங்க செய்த உதவி சின்னதாக இருந்தாலும் உலகத்தை விட பெரியதுன்னு சொல்கிறாங்க. யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னா, மழலையோட சொல், சைல்ட்ஸ் பேபிள். குழந்தை உளருமில்ல அந்த மழலையோட சொல். அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா, பகுத்துணுதல். பாருங்க, ரிப்பீட்டடாக திரும்ப கேட்டிருக்காங்க. அறம் போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? அறம் போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர். இதில் மரம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கட்பண்பு இல்லாதவர்களை மரம் போன்றவர்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அது மனிதாபிமானம் இல்லாதவர்களை மரம், அது இங்கிலீஷில் பாருங்கள், ஹியூமன் கர்ட்டசி இல்லாதவங்க மரம் போன்றவர்கள்னு சொல்கிறாங்க. வெங்காமை என்ற அதிகார தலைப்பின் பொருள் என்ன அப்படின்னா, பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை, நாட் டிசைரிங் அதர் திங்ஸ். பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை வெங்காமை. டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். அதாவது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபில்லப்ஸில் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து போட்டு பாருங்கள். அறம் பொருள் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின், இன்பம் வீடு பேரும், இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஆன்சர்ஸ் கிடைக்கும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். அடுத்த கொஷின், திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளான அகிம்சை, மதச்சார்பின்மை, சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர். போத் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, புலவருடைய தொழில். அமிழ்தத்தை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? தம் மக்கள் சிறு கையளாவிய கூழ். குழந்தைகள் சாப்பாட்டை பிசைஞ்சு வச்சு விட்டுருப்பாங்களா, அதை நம்ம சாப்பிட்றது அமிழ்தத்தை விட இனிமையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. முன்ன பார்த்த கொஷின் எது இசையை விட இனிமையானதுன்னா, மழலையோட சொல், குழந்தையோட பேச்சு இசையை விட இனிமையானது. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? இது இந்த குரூப் 1 கொஷின். வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்றும் நினைக்கும் செருக்கு. வெண்மை எனப்படுவது யாதென அப்படின்னா, அரகன்ஸ் தட் கிரைஸ் பிஹோல்ட் வி கிளைம் தட் க்ளோரி ஆஃப் வைஸ். மேக்ஸிமம் திருக்குறள் உங்களுக்கு தமிழில் படித்து பார்த்து அர்த்தம் புரிஞ்சு போடுறது ஈஸி. ஓகேங்களா? வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்னா, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? சொல்லேர் உழவர் பகை. ஹேட்டட் ஆஃப் வேர்ட் ரைட்டர்ஸ் ப்ளஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல சொல்திறனாக இருக்கிறவங்களோட பகையை நம்ம தவிர்க்கணும். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னா, ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னா, ஆற்றாது அழுத கண்ணீர். ஆற்றாது அழுத கண்ணீர். ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னா, தூய்மை, துணைமை, துணிவு. தூய்மை பியூராக இருக்கணும், அவங்க கொண்டு வர செய்தி பியூராக இருக்கணும். அவங்க துணிச்சலாக போயிட்டு அந்த செய்தியை கலெக்ட் பண்ண தெரியணும். அப்புறம் துணைமையாக இருக்கணும். புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா, அருளற்றவர்னு சொல்கிறாங்க. புலால் இறைச்சி உண்ணுபவரை அருளற்றவர் என்கிறார். சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். எந்நிலையை குறிப்பிடுகிறார். சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது. இதில் எந்நிலை அப்படிங்கிறது எதை சொல்கிறது அப்படின்னா, தாய்ப்பசியால் வாடும் காலத்தில். சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது அப்படின்னா, தாய் பசியால் வாடுற காலத்தில் கூட நீ சான்றோர் பழிக்கும் வினையை செய்யக்கூடாது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை உணர்த்தும் பொருள் என்ன? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமி எவ்வளவு
நம்ம அடித்தாலும் தாங்கிறது மாதிரி நம்மளும் யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக இருக்கணும். ஸோ பொறையுடைமை பற்றி சொல்லுது. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது அப்படின்னா வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. அடுத்து குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னா பொருள் உடையவர் செய்யும் செயல். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. அப்படி இதான் ஃபுல் திருக்குறள். இதில் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா பொருள் உடையவர் செய்யும் செயலானது யானை மேலேருந்து போர் செய்கிற மாதிரி பொருளுடையவர் செய்யும் செயல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவைன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சரோட நடத்தை பற்றியது. மன்னரை சேர்ந்தொழுகுதெல்லாம் அமைச்சர் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. குறிப்பறிந்து சொல்லணும், அவையறிஞ்சு பேசணும் அமைச்சர். ஸோ இது எல்லாமே அமைச்சர் பற்றி தான். அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது. மன்னர் பிற மன்னர்களோடு இதை மன்னரை பற்றி ஸோ இது வராது. உளவியல் கருத்துக்களை நிறைந்தது. சரி, அப்போது 1, 2, 4 மட்டும் சரி. தவ வேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவச்செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் எந்த உவமைகளால் விளக்குகிறார்? புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. இந்த 2 உவமைகளுமே சரிதான். இது ரெண்டுலுமே தவ வேடம் போட்டுக்கிட்டு மனத்தை எடுக்கும் தவத்தை பொய்யா செய்கிறவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படையது. இது ரிப்பீட்டட் கொஷின். ஆற்றாது அழுத கண்ணீர். இரத்தலும் ஈதலே போலும். இரத்தலும் ஈதலே போலும் அப்படின்னா கரத்தல். மேக்ஸிமம் திருக்குறள் பார்த்திங்கன்னா மேலே ரைமிங்கு தான் வரும் பாருங்கள். இரத்தல் கரத்தல். ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பீர் கரப்பார் இறன்வன் மின் என்று அதை மேட்ச் பண்ணிக்கலாம். மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டறிதல். சீருடை செல்வர் சிறுதுளி மாறி வர கூர்ந்தனை. பாருங்க, சீரு மாறி ரைமிங்காக வரும். இதை வச்சு நீங்கள் பார்த்து போட்டுடலாம். ஓகேங்களா. நாமம் கெட கெடு நோய் என்று வள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம். காமம் வெகுளி மயக்கம் என்னும் 3 நாமம் கெட நோய் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. பெயர் கெற்றும். இது 3 இருந்துச்சுன்னா பெயர் கெற்றுன்னு சொல்கிறாங்க. காமம் வெகுளி மயக்கம். ஆற்றாரும் ஆற்றி அடுப 3 பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு செய்யின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருக்குறள் மூலமாக வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரை என்னன்னு கேட்டிருக்காங்க. இடன் அறிதல் தற்காத்தல். இடனறிதல் தற்காத்தல் மூலமாக வலிமை அற்றவன் கூட அவருடைய பகைவரை வெல்ல முடியும். இடனறிஞ்சு செயல்படணும், தன்னை காத்துக்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா வலிமை அற்றவர் கூட வெற்றி பெறலாம். பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா உலகியலோடு வாழாதவர். பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதுதான் முழு குறள். அதாவது உலகத்தோடு சேர்ந்து வாழாமல் வெறும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு அதிலே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பல கற்றுமே கல்வி இல்லாதவங்க தான், அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? புகழற்ற வாழ்வு. மனித வாழ்க்கைக்குரிய பழி அப்படின்னா புகழற்ற வாழ்வு. தன்னிலை தவறாமல் தன்னை தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? கற்புக்கரசி. கற்புக்கரசின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா தன்னிலை தவறாமல் தன்னை தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் கற்புக்கரசியோடு ஒப்பிடுகிறார். 3 பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் எதனா குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனா குறிக்குது அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. தூங்காமை, கல்வி, துணிவு. கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. வேந்தர்களுக்கு தான் அறிவுரை கூறுகிறது. ஓகேங்களா. கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். யாருக்கு அப்படின்னா வேந்தருக்கு அறிவுரை கூறுகிறது. கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இனிய உளவாக கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அதாவது இனிமையான சொற்கள் இருக்கும்போது தீங்கான சொற்களை பேசுவது கனி இருக்கும்போது காய் உண்பதற்கு சமம்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னா அழுக்காறு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை.
கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. பல குடை நிழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகிறது. பல குடை நிழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இது வந்து உழவரோட பெருமையை தான் பேசுது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார் அப்படின்னா உண்டாக்குதல். உணவை உண்டாக்குவது மலைதான், அதை வந்து சில நேரங்களில் நாசப்படுத்துவது மலைதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது உண்டாக்குதல். துப்பாக்கி என்பதன் பொருள் வந்து உண்டாக்குதல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். தந்தை மகனுக்கு செய்யும் கடன் வந்து கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். மறுபடியும் அதே குறள் தான், இனியவை இருக்க இன்னாதது குறள், அந்த குறள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றதில்லை. இதில் அழுக்கார் என்பதன் பொருள் அதே ரிப்பீட்டட் தான், வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அழுக்காருனா பொறாமை. பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். ரிப்பீட்டட் கொஷின். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர். நாவை காக்காதனா துன்பப்படுவர். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பேரறிவாளன் செல்வத்தை வந்து திருவள்ளுவர் வந்து நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார். ஏன்னா அவங்க வந்து நல்ல நாலேஜ் இருக்கவங்க வந்து பொது கிணறு வந்து எப்படி எல்லாருக்கும் உதவுதோ அதே மாதிரி அவங்களும் மற்றவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த குறள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து 2024 குரூப் 4 கொஷின். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா வேட்டுவர், ஹண்டரோட ஒப்பிடுகிறார். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை, தவக்கோலத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கெட்ட விஷயங்களை செய்கிறவங்கள வந்து ஹண்டர்னு சொல்கிறாங்க. இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த திருக்குறளை இருப்புணல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா மழைநீர் கிணற்று நீர். மழைநீர் கிணற்று நீர் தான் வந்து இருப்புணல்னு சொல்கிறாங்க. மழைநீரும் கிணற்று நீரும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. மழைநீர் கிணற்று நீர் இருக்கணும், அதோட வந்து மலை, அதாவது ஹில்ஸ் வறுப்புணல்லாம் இந்த மலை, ரெயின் இந்த மலை, மழைநீர் கிணற்று நீர் மலை, ஹில்ஸ் மலை, அப்புறம் நல்ல அரண், இது எல்லாமே வந்து ஒரு நாட்டினுடைய உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போல என்பது வள்ளுவர் வந்து எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். பாருங்கள், தீ நட்புன்னு இருக்குது, நட்புன்னு இருக்குது. ஸோ இது வந்து நட்பு மட்டும்தான், அதாவது நல்ல நட்பு குறிக்குது இந்த இடத்துல. காலம் கருதி வெறுப்பிலே வேண்டுப வேட்ப சொல்லல். மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சொல்லல். குறிப்பறிந்து செயல்படணும். பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. மேற்கண்ட குறள் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது அப்படின்னா பகுத்துண்பவரை வந்து பசி என்னும் தீப்பினி, பசி என்னும் கொடிய நோய் வந்து தீண்டல் அரிது, தீண்டுவது கிடையாது. அதுலேருந்து திரும்ப ரிப்பீட்டட் கொஷின். புத்தேல் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புத்தேல் உலக வாழ்க்கை. புத்தேல் உலக வாழ்க்கைனா ஹெவனில், சொர்க்கத்தில் வாழ்கிற வாழ்க்கையை உறுதியாக யார் வந்து பெறுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா யார் வந்து திருடாமல் இருக்காங்களோ, ஹானஸ்டாக திருடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹெவனில் வந்து வாழ்க்கை. புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா புலாலை வந்து புண் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது அப்படின்னா வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. இது நம்ம பார்க்கும்போது தெரியும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என வள்ளுவர் மேற்கூறிய அறிவுறுத்துகிறார் அப்படின்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு நம்ம வந்து செயல்படணும். ஒரு செயலை இறங்கினதுக்கப்புறம் சிந்திக்கவே கூடாது. காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராதுன்னு கூறுகிறாரு அப்படின்னா பிறவி துன்பம் வராது. எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று திருக்குறளை யார் வந்து சிறப்பிக்கிறார் அப்படின்னா மதுரை தமிழ் நாகனார். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் மதுரை தமிழ் நாகனார். பால்னு வருது, நாகப்பாம்பு தான் வந்து பால் குடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மதுரை தமிழ் நாகனார். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னா கனவிலும் துன்பம் தரும். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார், அவங்களோட நட்பு வந்து, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கனவுலுமே நமக்கு வந்து
நமக்கு வந்து ஒரு துன்பத்தை வந்து தந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்கிறது ஒன்று இருக்கும், செய்கிறது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கக்கூடாது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம கனவுலையும் துன்பம் தரும். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று தற்றுன்னு வந்திருக்கு. ஸோ ஓமையணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் பார்த்துக்கோங்க, ஞானக்குரல் குரூப் 4 கொஷின். இவை மூன்று நாமம் கெடும் நோய். திரும்ப அதை கேட்டிருக்காங்க. காமம் வெகுளி மயக்கம். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய். நம்மளுடைய பெயரை கெடுக்கும் 3 என்ன அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம். மரங்கள் தமக்காகவே வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை. ஒரு நிமிஷம். மரங்கள் தமக்காக வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை. இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் உடமாக்கி விடுகிறார்கள். அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே. இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். இதுக்கு வந்து மேட்சான குரல் வந்து தேர்வு செய்ய சொல்றாங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்திருந்தல். நமக்கு ஒருத்தர் வந்து கஷ்டம் செஞ்சார்னா அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரத்தோட ஸ்டோரிக்கு இதுதான் மேட்சான குரல். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. சிறப்பென்னும் செம்பொருளை காண உறுதுணையாவது எது அப்படின்னா அறிவு. இது சொல்லும் போது நமக்கு ரைமிங்காக செம்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அறிவு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற ஒரு வகை வாய்மொழி இலக்கத்தின் பெயர் சொல்லவில்லை. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது அப்படின்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார் அப்படின்னா விடாமுயற்சி உடையோர். விடாமுயற்சி உடையோர் வந்து ஊழையும் உப்பக்கம் காண்பவர். அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு விடாமுயற்சி, அதாவது நம்ம வந்து முயற்சியை கைவிடாமல் இருந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி பாஸ் பண்ணிடணும். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர். எதெல்லாம் வச்சுருக்கோம், அதாவது ஏறு போன்றவர்னா அமாங் கிங்ஸ். ஒரு ராஜா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா படை குடி கூல் இருக்கணும். கூல்லாம் வெல்த்து. சில தமிழ் வேர்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் தெரியலாம், மேலே வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷில் அர்த்தம் தெரியலாம் கீழே வந்து பார்த்து ஒழுங்காக ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. திருக்குறளில் கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 8 மேக்ஸிமம் வந்து குரூப் 1 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும் 7 to 8 கொஷின்ஸ் கேட்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒழுங்காக வந்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வேறு என்ன வச்சுருக்கணும், படை இருக்கணும், குடி இருக்கணும், கூல்லாம் வெல்த் இருக்கணும், அப்புறம் அமைச்சு நட்பு அரண் இதெல்லாமே இருக்கணும். ஓகேங்களா. பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் கூறுகிறார் அப்படின்னா அரண் வலியுறுத்தல். மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார், புகழற்ற வாழ்வு. தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு ஓமைக்கிறார் அப்படின்னா மனம் வீசாத மலர். நம்ம படிச்சிட்டோம், அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியாதவர்கள் வந்து திருவள்ளுவர் வந்து மனம் வீசாத மலர். மலர்னா மனம் வீசதான் செய்யணும். அப்படி மனம் வீசாத மலரை தான் வந்துட்டு இவங்களுக்கு ஓமையாக கூறுகிறார். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இந்த குரலை வந்து பெய்துமொழிதலனி சொல்கிறாங்க. வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இந்த குரல் வந்து இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களே ஆனால் தன் வலிமையை இழப்பான். போத்மே கரெக்ட் தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார், அருள் என்னும் குழந்தைக்கு, அதாவது கிரேஸ் கருணைன்ற குழந்தைக்கு வள்ளுவர் வந்து எதனை வந்து செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார் அப்படின்னா செல்வம். கருணை இருக்கிறவங்களுக்கு செல்வம் தான் வந்து செவிலித்தாயாக இருக்கும். பிறனில் விளைவான இடத்து எவை 4 நீங்காது இருக்கும். பிறன் இல் விளைவான இடத்து எவை 4 நீங்காது இருக்கும். பகை பாவம் அச்சம் பழி. பகை பாவம் அச்சம் பழி. வாட் 4 blames will stay with an adulterer. பிறனில் விளைவான் எடுத்து எவை 4 நீங்காது இருக்கும் அப்படின்னா பகை பாவம் அச்சம் பழி. அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார் அப்படின்னா அறிவில்லாதவர் நட்பு. அறிவில்லாதவர் நட்பு தேய்வதை போன்றது. அறிவுடையவர் நட்பு
வளர்பிறை போன்றது. இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? ஒற்றலும் யாருடைய கண்கள் அப்படின்னா அமைச்சருக்கு அரசருக்கு எது இரண்டும் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒற்றும் நீதி நூலும். ஒரு நல்ல ஸ்பையும் ஒரு நாட்டை நமக்கு எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனோ அந்த மாதிரி ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு நீதி நூல் இருக்கணும். ஒற்றும் நல்ல நீதி நூலும் அரசருக்கு கண்கள் போன்றது. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கடுஞ்சொல் பொறுப்பவர். கடுஞ்சொல் அதாவது ரொம்ப கடுமையான விமர்சனங்களை பொறுப்பவர் கீழ் தான் மக்கள் தங்கி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? செல்வம் நல்ல விளைச்சல். செல்வம் நல்ல விளைச்சல் தான் நல்ல நாட்டிற்கு அழகு. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல் இசைப்பட வாழ்தல். ஈதல் இசைப்பட வாழ்தல். என்பும் உரியர் பிறர்க்கு அன்புடையார். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எல்லாருக்குமே திரு எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா உள். ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது யாது? ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது யாது அப்படின்னா சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா காலமும் இடமும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். காலம் கருதி ஃபுல் குறள் காலம் கருதி இடத்தார் செய்யின் வரும். அந்த இடத்துல காலம் இடம் ரெண்டுமே வருது. ஸோ காலமும் இடமும் கருதி செயல்பட வேண்டும். திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பலர் உரை எழுதியுள்ளனர். 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. ஸோ இதுதான் கரெக்ட். உலக பொதுமறைனா அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவதே சிறப்பு. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இணைந்து. ஒரு முயலை நீ அம்பு எழுதி கொள்றதை விட ஒரு பெரிய யானையை அம்பு எழுதி அந்த யானை பிழைத்துக்கிட்டாலுமே அதை உன்னால் கொல்ல முடியாட்டியுமே பரவாயில்ல. முயல் ஒரு சிறிய முயற்சின்னு சொல்கிறாங்க. யானை ஒரு பெரிய முயற்சி. சிறிய முயற்சியில் நீ ஜெயிக்கிறதும் பெரிய முயற்சியில் நீ தோக்குறதும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இந்த குறளில் என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னா பொருளாதார சிந்தனை இருக்கிறது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கல்லாதவர். அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னா அன்பு. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா அன்பு. அடுத்த கொஷின். கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்வு செய்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இக்குறளில் என்ன சிந்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ். இக்குறளில் அதிகாரிகள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நடத்தை பதிவாகியுள்ளது. தவறு. இக்குறளில் வாழ்க்கையில் இலக்கு பெரிதாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளது. இக்குறளில் நட்பு கொள்ளுதல் பற்றிய சிந்தனை பதிவாகியுள்ளது. இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கல்லாதவர். அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அன்பு. அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் இனிய சொற்களை கூறுதல். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் இனிய சொற்களை கூறுதல். பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடை தேர்வு செய்க. கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்று 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். சரி. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது.
திருக்குறளில் கடவுள் என்ற சொல் எந்த இடத்துலையுமே இருக்காது. ஸோ அது தவறு. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை. சரி. மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். சரி. ஸோ 1, 3, 4 சரி. இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடப்படும் இறை என்பதன் பொருள் என்ன? அரசன். மக்கட்பண்பு இல்லாதவர்கள் எதற்கு சமமானவர்கள் என்கிறார் வள்ளுவர்? மரம் போன்றவர். உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய அவசியமில்லை. உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது. திருக்குறள் படிச்சு பாருங்க. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். வானுயர் பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அது வராது. புறங்குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி. அகம்னா உள்ளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளம் பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாந்தர் பலர். மனிதர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வராது. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை. உலகம் பழிக்கின்ற பழி வந்திருக்கா? பழித்தல் இங்கேயும் பழிக்கின்ற வந்திருக்கு. ஸோ இந்த குறள் மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓங்குதிரை வேன்பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக என்ற அடியில் காணப்படும் முன்னீர் என்பதன் பொருள் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். ஆற்று நீர் ஆற்றுல போகிற நீர், ஊற்று நீர் அடியில் உள்ளிருந்து எடுக்கிற வெளிவர நீர், மழை நீர். சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை? பசி, பிணி, பகை. பசி, பிணி, பகை. சேராது இயல்வது நாடு. பசி, பிணி, பகை இது 3ம் இல்லாத இருக்கிற நாடு சிறந்த நாடு. நெய்யால் எரி நுதப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவித்தல். நெய்யால் எரி நுதப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பேம் எனல். நுதுப்பேம் என்பதன் பொருள் அவித்தல். கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார்? நஞ்சு உண்பாருக்கு நிகராக. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழியாது. பிறர் பொருளை விரும்பாமை. பிறர் பொருள் மீது விரும்பாமை. ஞானத்தின் மானப்பிரிது எது? தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி. மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எதுனா அவருடைய ஆட்சி கொடுங்கொன்மை காரணமாக மக்களிடம் ஏற்பட்ட கண்ணீர் தான் மன்னனோட செல்வத்தை தேய்க்கும் படை. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பெருந்தகையார். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு யாருடைய தொடர்பு? இன்பம் தரும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் யார் அப்படின்னா துன்பத்திற்கு துன்பம் தருபவர். நாட்டிற்கு அணிகலனாக வள்ளுவர் கூறுவனவற்றை எந்த வரிசையில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாடுனா ஒரு நாட்டில் பிணி இல்லாமல் இருக்கணும், பிணியின்மை, செல்வம் இருக்கணும், விளைவு அதாவது பொருள் ஈல்டு வருமானம் இருக்கணும், பிணி இல்லாமல் இருக்கணும், செல்வம் இருக்கணும், வருமானம் ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கணும், நல்லா செழிப்பாக இருக்கணும், வருமானம் வரணும். அடுத்து இன்பம் அதிகமாக இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஃபஸ்ட்டு பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். இழுக்கா என்றது அறம் எவை? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இழுக்கா என்றது அறம். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி சினம், இன்னாச்சொல் கடுஞ்சொல் பேசுறது. இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறது தான் அறம். மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாங் கண்டதில். இந்த குறளில் கயவர்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். இவங்க 3 பேர்த்தையுமே கயவர்கள்னு சொல்கிறாங்க. ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா சினம். ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பகையாக இருக்கிறதுக்கும் எது காரணம் அப்படின்னா சினம். ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பகையாக இருப்பது எது அப்படின்னா சினம்.
மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும் அப்படின்னா பாம்போடு. மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை பாம்போடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும்னு சொல்றாங்க. டேஸ் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது எனின். திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது அப்படின்னா தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். கொக்கக்க கூம்பும் பருவத்து என்ற குறளில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கொக்கு. மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது அப்படின்னா வேண்டாத மகிழ்ச்சி, அன்வான்டட் பிளஷர். பொய்யான மானம், கஞ்சத்தன்மை, இது மூணுமே மனனோட குற்றமான இயல்பு. மனன் கூட இருக்கக்கூடாது. எதுனா வேண்டாத மகிழ்ச்சி, பொய்யான மானம், கஞ்சத்தன்மை, இது மூணுமே மன்னர்கிட்ட இருக்கக்கூடாது. வேந்தற்கு ஒளியாவது என்றே திருக்குறள் கூறுகிறது அப்படின்னா வேந்தருக்கு எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா கொடை குணம் இருக்கணும், அதாவது கைண்ட்னஸ், கொடை குணம், டொனேஷன், கைண்ட்னஸ், செங்கோல் குடியோம்பல், இது எல்லாமே இருக்கணும். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இன்பம் கிட்டும். டேஸ் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகி விடின் என்ற குறளில் எது குன்றும் வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நெடுங்கடல். நெடுங்கடல் குன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கு. திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை? நட்பு. நட்புக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்குது. தீ நட்பு, கூட நட்பு, எல்லாமே நட்புக்கு தான் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகாரங்கள் இருக்குது. ஸோ அதுதான் அதிகமாக சொல்கிறாங்க. பொய்மையும் வாய்மை இடத்து எப்போது? புரை தீர்ந்த நன்மை பயக்கும் போது. பொய்மையும் வாய்மை இடத்து. டேஸ் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு ஒளியாக கூறுகிறார் அப்படின்னா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். பொய்மையும் வாய்மை இடத்த புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மை எனப்படும். இதில் எதை சொல்லியிருக்காங்கன்னா வாய்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க, அறிவு. வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? பொருட்பால். பொருட்பால தான் அரசியல், அமைச்சியல் இதெல்லாம் இருக்கும். ஸோ பொருட்பால் தான். அடுத்து நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா நல்ல குழந்தைகள். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்பு. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்பு. நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது எது என திருக்குறள் வலியுறுத்துகிறது? பகிர்ந்துண்டு உயிர்களை பாதுகாத்தல். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தும் கருத்து யாது அப்படின்னா காலத்தோட முக்கியத்துவம். பகல்ல கூகையை காக்கை வென்றுவிடும். அத மாதிரி நம்ம பகையை கூகை பெருசு, சின்ன காக்கை பகல்ல கூகையை காக்கை வென்றுவிடும். அந்த மாதிரி நம்ம வேந்தருக்கு காலத்தோட முக்கியத்துவம் அறிந்து பகையை வெல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் காலத்தோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி நல்ல நாட்டிற்கான இலக்கணம். நாடென்ப நாடா வளர்த்தன, இம்மூன்றும் மேலே ஒரு 3 கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து நாடென்ப நாடா வளர்த்தன இந்த குறளில் நல்ல நாட்டிற்கான இலக்கணம் சொல்லியிருக்காங்க. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பதற்கு இக்கூற்று காரணம். எல்லா சமயத்தோரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால், கடவுள் உண்டு என்பவர் மட்டுமன்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் சரிதான். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் சரி. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் எல்லாமே சரி. ஸோ ஆல் தி அபவ் ஆர் கரெக்ட். சுக்ரநீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர் நக்கீரனார். சுக்ரநிதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் அப்படின்னு சொன்னவங்களோட கூற்றை மறுத்து திருக்குறள் தான் முதல் நூல் சொன்னது நக்கீரனார். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா கல்லாமை, நான் ஸ்டீலிங், அதாவது திருடக்கூடாது. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா திருடக்கூடாது, நான் ஸ்டீலிங்.
வள்ளுவர் கூற்றுப்படி மழலை சொல் கேளாதவர் எவற்றை இனிது என்பார்கள். குழலிசை யாழிசை தான் இனிதுன்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா மழலையோட சொல்ல, குழந்தைகளோட சொல்ல கேட்காதவங்க தான் குழலிசை யாழிசை இனிதுன்னு சொல்லுவாங்க. டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. நன்றாக சிந்தித்த பிறகு செயல்படணும். ஒரு செயலை இறங்கினதுக்கப்புறம் சிந்திக்கக்கூடாது அப்படின்றது தான் இது இந்த குறளோட விளக்கம். டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எல்லா உயிர்களாலும் கைகூப்பி தொழப்படுபவர் யார்? கொல்லான் புலால் மறுத்தான். எல்லா உயிர்களாலும் கைகூப்பி தொழப்படுபவர் யார் அப்படின்னா கொல்லாதவங்களும் இறைச்சி உண்ணாதவங்களும். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்ன கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல் சரி. துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல். சிறிய தீமை தானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். மேற்கண்ட அனைத்தும். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? விலங்கு. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புலவர் தொழில். டேஸ் செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது செல்வம். செருணர் செருக்கறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இக்குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னா தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலினா மயில் தொகை நிறைய வச்சாலுமே அது வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலுமே ஒரு டைமில் அச்சு முறிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம அளவறிந்து செயல்படணும். நம்ம சக்தி மீறி செயல்பட்டோம்னா அது சரியாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்ற கூட்டிற்கு காரணம் எல்லா சமயத்தாரும் இது எம்நூல் என்ற இது ரிப்பீட்டட் கொஷின். அனைத்தும் சரி. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின்னு உங்கு இல் என்ற குறள் பெற்றுள்ள அதிகாரம் சொல்வன்மை. சொல்லுக சொல்லைன்னு இருக்கு. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சதுன்னா சொல்வன்மைன்ற அதிகாரம். யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கொல்லாதவன். இது வருஷம் கொலை பண்ணாதவங்க உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான். விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் அப்படின்னா துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு விழுமம் துடைத்தவர் நட்பாக கூறுகிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகலன் நீர பிற. இந்த குறளின் அடிப்படையில் மனம் தூய்மையாய் இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாய் இருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. குற்றமில்லாத மனமே அறத்திற்கு அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பாருங்க, மனம் தூயதாக இருப்பின் வெளிக்கோளம் வேண்டாதது ஆகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோளம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோளத்தை வீண் ஆரவாரம் என்றார். ரெண்டுமே சரிதான், சரியாக விளக்குகிறது. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எல்லாரும் எள்ளுவாங்க, திட்டுவாங்கன்னு சொல்றாங்க. உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை. இதுவும் பாருங்க ரிப்பீட்டட் கொஷின் தான். உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை உலக உயிர்கள் எல்லாம் கைகூப்பி வணங்கும். உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வஞ்ச மனத்தான். சீட்டர் பிரிட்டண்டர் எப்படின்னா சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கவங்கள உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் பார்த்து சிரிக்கும். டேஸ் இவ்விரண்டும் கணென்ப வாழும் உயிர்க்கு எண்ணும் எழுத்தும். வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னா நகை ஈகை இன்சொல் இகழாமை. வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னா நகை ஈகை இன்சொல் இகழாமை. லாஃப்டர் சந்தோஷம், சேரிட்டி கொடை, குட் வேர்ட்ஸ் இன்சொல் குட் வேர்ட்ஸ், நாட் கண்டம்னிங் இகழாமை. மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருக்குறளில் இது வரைக்கும் நம்ம 140+ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். 2019 2024 வரைக்கும். தேங்க்யூ.